பண்ணா மெட்டல் தொழில் இது. இல்ல கேக்க சொல்றா என்ன மிரட்டல் தொழில் தான் பண்றீங்க மேடம். சரிங்களா நீங்க வந்து கோர்ட்டுக்கு போறீங்க போங்க. சரிங்களா நானும் ஒரு மிரட்டல் பண்ணீங்கன்னா நான் மிரட்டல்லாம் பண்ணல சார். அவங்க தான மிரட்டல் பண்ணிருக்காங்க சார். இது வந்து அவங்க போட்டோ எடுக்கிறது அவங்க கூட வீடியோ எடுத்துட்டாங்க. இல்ல சார் போட்டோ எடுக்கலையே. தப்பில்லையே. இது ரோட் சார். ஐபி ரோட். நான் போட்டோ எடுக்க வீடியோ என்ன வேணா அவங்க தப்பா வந்து சொல்லுங்க மேடம். தப்பா வந்து அவங்க பேசாங்க கேட்டதே வந்திருக்கோம் நாங்க. அவங்க கேட்டதே வந்திருக்கோம். அவங்க வந்து என்ன நமக்கு மேல அலிகேஷன் வச்சாங்களோ அது நீங்க சொல்லுங்க சார். நீங்க கூப்பிடுங்க பேசுங்க. நான் பேசுறேன். நான் பேசுறேன். மெர்டல் சொன்னீங்க அது என்ன மெர்டல் போட்டோ எடுக்கிறது அவங்க என்ன சொன்னாங்க நீங்க ரிப்போர்ட் தானே நீங்க அங்கே படம் வச்சு இங்க படம் வச்சு இவங்க போட்டோ எடுத்து அவங்க எங்க வேலை நாங்க பேசுறோம் சார் நீங்க கேக்குறீங்க என்ன எப்படி சொல்றீங்க நீங்க ரிப்போர்ட் கொடுங்க நீங்க வந்து கூப்பிட்டீங்க அப்ப எடுங்க போங்க அப்ப டெலீட் பண்ணிட்டு போங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க எடுங்க நான் டெலீட் பண்றேன் டெலீட் பண்ணாத அது நீங்க சொல்ல கூடாதுல பண்ணிட்டு போங்க நீங்க சொல்லாதீங்க அடிக்கிறீங்க பப்ளிக் இன்ஃபெக்ட் பண்ணா நம்ம வீடியோ கேமரா அடிக்கிறீங்க உள்ள என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. சோ நான் ஒரு 10 நிமிஷம் தான் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து பார்த்தா யூடியூப்ல வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குறதுனால கோர்ட்ல வந்து போலீஸ் வந்து இன்னும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணவே இல்ல. சைதாபேட் 23rd கோர்ட்ல வந்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணதே தெரியாது அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட சொல்லிருக்காங்க சைதாபேட் கோர்ட்ல. நாங்க வந்து ஹை கோர்ட்ல பெட்டிஷன் போட்டுருக்கோம் சார். டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டுருக்கோம், செட் அசைட் போட்டுருக்கோம் சார். உள்ள வந்து நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் கேட்டேன் அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் என்கிட்ட இருக்கு வித் ப்ரூஃபோட நான் தரேன் சார். பட் இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. எப்ப வரணும் எங்க வரணும்னு சொல்லுங்க என்னோட ப்ரூஃப்ஸோட நான் வரேன் சார் தரேன் சார். சொல்லப்பட்ட புகார்கள் அத்தனையுமே பொய். ஆமா சார் அவங்க சொன்னது பொய் தான் சார். நீங்க வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ப்ரூஃப் இல்லாம பேசுறாங்க பொய் குற்றச்சாட்டு தான் என்கிட்ட இருக்கு சார். நான் கொடுக்குறேன் எப்ப வரணும்னு சொல்லுங்க. பிரஸ் மீட் எப்ப வரணும்னு சொல்லுங்க. நான் வந்து எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்றேன் சார். சொல்லுங்க இல்ல இன்னொரு விஷயங்கள் வந்து மீட்டிங்ல வந்து உங்களை தாக்குறாங்க புகார் வச்சதா சொல்லி. ஆமா சார் ஆமா சார். அதல வந்து நீங்க ஃபுட்டேஜ் இருக்கு அப்படினு அவங்க சொல்லி அவங்க போலீஸ் சைடுல கிளியரா கொடுத்துட்டாங்க. அவங்க உங்களை தாக்கல எந்த துன்புறுத்தலும் செய்யல அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. கிளியரா நாங்க ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம்னு சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு என்ன சொல்றீங்க சார்? கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க சார். ரீஓபன் பண்ணிட்டாங்க சார். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நான் போட்டு R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போட்டுருக்காங்க. போலீஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உண்மைதான் இல்லன்னு சொல்லல. போலீஸ் சொல்றத கோர்ட் கேட்கணுமா கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கணுமா? அப்படி கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கலனா யூனிஃபார்ம் கண்டறாது கண்டுல ஆர்டர் மதிக்காம எடுக்க சொல்லுங்க. நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவேன். இல்ல நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி கொடுத்ததா சொல்லிருந்தீங்க. ஆமா சார். அவங்க கிளியரா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யூனியன் சார்பில் கிளியரா சொல்றாங்க நாங்க எடிட் பண்ணி கொடுக்கல. அப்படி எடிட் பண்ணி கொடுத்தா அந்த ஃபுட்டேஜை எப்படி நான் சப்மிட் பண்றேன் அந்த ஃபுட்டேஜ் RTI போட்டு நான் வாங்கிட்டேன். சைடுல என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்கு? இப்போ எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார். எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார். போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ரா ஃபுட்டேஜ் கொடுக்கல சார். நான் திரும்பவும் சொல்றேன் சார். உங்க மீடியா பீப்பிள் அனைவருக்கும் தெரியும் ஒரு ரா ஃபுட்டேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? அத நான் கொடுக்கறேன் ஜம்ப் ஆகுது. நம்ம நான் உட்கார்ந்து மீடியா மேரேஜ் வீடியோ ஆல்பம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 2020ல கொடுத்த புகாருக்கு திரும்ப இப்ப ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன? 2020ல நான் என்ன புகார் சார் கொடுத்தேன்? இப்ப அந்த குற்றச்சாட்டு வச்சீங்க சாஜி என்பவர் மீது வச்சீங்க அப்படின்னு ஒண்ணு யூனியன்ல இருக்கவங்க என்ன தாக்குனாங்க என்ன ஆபாசமா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கேஸே முடிஞ்சிருச்சு. திடீர்னு ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து உங்களை பின்னாடி இருந்து ஒரு கும்பல் இயக்குறாங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். வாயிலே வட சொன்னா சுட்டா எப்படி சார்? என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வாயில சொன்னா கோர்ட் நம்புமா? ப்ரூஃப் எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. என்கிட்ட இருக்கு நான் தரேன். எப்ப தரணும் எப்ப பிரஸ் மீட் சொல்லுங்க. நான் வரேன். நான் ரெடி மீட்டிங்க்கு வரேன். நான் ரெடி வரதுக்கு. பார்க்கலாம் டிபேட் கூட உங்களை வர சொல்லுங்க சார். ஐ அம் ரெடி ஃபார் தி டிபேட். நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க சாஜி அப்படின்றவர் மீட்டிங்க்கு வந்தாரு. ஆனா கம்ப்ளைன்ட் கொடுத்த நீங்க வரல அப்படின்றாங்க. எதனால வரல சார்? அந்த மெயில் என்கிட்ட இருக்கு சார். அவர் வந்து எதுமே ஃபுல் ஃப்ளெஷ்டா சொல்ல மாட்டாரு. ஓகேங்களா? திருப்பதி போங்க மொட்டை போட்டுருப்பாரு அப்படின்னு தான் சொல்வார் அவர் வந்து. ஓகே நான் அந்த மெயில்ல கிளியரா போட்டுருக்கேன். என்ன போட்டுருக்கேன்னா யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கன்னு கேட்டிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்னோட அட்வொகேட் சாரோட தான் நான் உள்ள வருவேன்னு சொன்னேன் சார். எனக்கு உள்ள என்டர் ஆனதுல இருந்து ரா ஃபுட்டேஜ் வேணும்னு சொன்னேன் சார். நான் வெளிய போற வரைக்கும். தேர்ட் மூணாவது வந்து ICC கமிட்டி இருக்கான்னு கேட்டேன் சார் நான். ஓகே இதெல்லாம் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணல சார். பண்ணாம படிச்சாங்களா இல்லையா ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து உங்க கேஸை நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கதிரவன் பாலு கிட்ட இருந்து என்கிட்ட ரிப்ளை வருது சார். ஐ ஹேவ் தி மெயில் ப்ரூஃப். என்கிட்ட மெயில் ப்ரூஃப் இருக்கு. நான் கொடுக்குறேன். ஓகே அதே மாதிரி நீங்க ஜெனரல் பாடி மீட்டிங்ல வந்து மொபைல் போன்ஸ் எதுவும் இருக்க கூடாது அப்படினு சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க வந்து பென் கேமரா வச்சு உங்க டோட்டலா எல்லாத்தையும் ஷூட் பண்ணீங்க. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். ஒரு குற்றச்சாட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சார்.
மொபைல் ஃபோன் ஏன் சார் அலௌட் இல்லை? as per the ட்ரேட் யூனியன் ஆக்டின் படி அவர் என்ன உட்காந்துனா கள்ளக்கடத்தல மீட்டிங்கா போயிட்டு இருக்கு டப்பிங் யூனியனுக்குள்ள ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் தானே, வரவு செலவு கணக்கு கொடுக்குற மீட்டிங் தானே, எதுக்காக உள்ள ஃபோன்ஸ் அலௌட் இல்லை அப்படின்னா அவங்க 5-6 கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களும் படம் பிடிக்க கூடாதுல, ஏன் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க? அண்ட் ஒன் மோர் திங், உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் பென் கேமரா வச்சில்ல, அவங்களை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வச்சில்ல, இப்பயும் சொல்றேன் நான் வச்சில்ல. அப்படி வச்சிருந்தேன்னா வீடியோ எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? அவர் என்ன கள்ளக்கடத்தல் இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா? திரும்பவும் சொல்றேன், பென் கேமரா நான் வச்சில்ல. ஓகே, அப்படி வச்சிருந்தா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். நான் வந்து அவங்க ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன் மேடம். எஃப்ஐஆர் அவருக்கு கன்விஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து. சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுனால அவர் கதிரவன் பாலு ஷாஜிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே. அதனால தான் இப்போ டெர்மினேஷன் பண்ணல. நாங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். எங்களெல்லாம் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. நானா இருக்கட்டும், சின்மயா இருக்கட்டும், தாசரி சார் இருக்கட்டும், சுமதியா இருக்கட்டும், மதியானாவா இருக்கட்டும், முரளிகுமாரா சார் இருக்கட்டும், எல்லாரையும் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. குற்றச்சாட்டை எப்படி நிரூபிக்க போறீங்க? எப்ப நிரூபிக்க கோர்ட்டுமா சார்? ஓபன் ஆயிடுச்சுல, அவங்க வாயிலே வட சுட்டாங்களே. போலீஸ் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ரீஓபன் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்வாங்க அவங்க? சொல்லுங்க, பேச சொல்லுங்க. நான் டிபேட்டுக்கு ரெடி. எப்போ எங்க சொல்லுங்க, நான் வரேன் வித் ப்ரூஃப். தேங்க் யூ உங்களுக்கு once again. சங்கீதா என்னோட பேரு. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. உங்களால தான் வந்து நீங்க கால் பண்ணி சொன்னதுனால தான் வந்து சும்மா ஒரு ஐவாஷ்க்கு வந்து அவங்க சஸ்பென்ஷன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அது சும்மா ஐவாஷ், நான் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ற மாதிரி பண்றேன்டா, நாளைக்கு உங்களை உள்ள சேர்த்துக்கிறேன்டா அப்படின்னு. அதுதான் மேட்டர், வேற ஒண்ணும் இல்ல. நான் ப்ரூஃபோட சப்மிட் பண்றேன், வித் ப்ரூஃபோட நான் கொடுக்குறேன். இந்த பொண்ணு சங்கீதான்ற பொண்ணு இது சொல்லியிருக்கிறது டப்பிங் யூனியன் சம்பந்தமாக இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறது எல்லாமே பொய். ஃபஸ்ட்டு அதை ரெஃப்யூட் பண்ணுறேன், அதை பதிவு பண்ணிக்கிறேன். இது எப்படி பொய் அப்படிங்கிறது 3 விஷயம் வந்து நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். இப்போ இது நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். நான் முதல்ல இது எதெல்லாம் அவங்க சொல்லிடுறதெல்லாம் எதெல்லாம் பொய், அது எப்படி பொய்ங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கேட்குறோன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் எங்கள் தலைவர் பேசுவார். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 விஷயம் சார். 1, ஷாஜி அப்படிங்கிற ஒருத்தர் மேலே அவங்க போட்ட கேஸ், அது விஷயமா அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். 2வது, ஜென்ரல் பாடியில் அவங்கள அட்டாக் பண்ணதா அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். 3வது, அவங்க டெர்மினேஷன் கேஸ். இது 3த்தையும் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், இப்போ ஷாஜி மேட்டர் எடுத்துக்குவோம். இப்போ ஷாஜி விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் ஷாஜியை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வார்ன் பண்ணிட்டேன்னு சொன்னேன், நீ இனிமேல் போகாதம்மான்னா உங்கள் ஒய்ஃப் மேலே இது பண்ணால் இப்படி தான் பேசுவீங்களா நான் கேட்டோன்னு நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கோவமாக ஃபோனை கட் பண்ணது உண்மை. ஆனால் காரணம் அந்த பொண்ணு சொல்கிறதில்ல, அது பொய். ரேணுகா உங்கள் ஒய்ஃபை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்படி தான் கிடையாது. அப்போ அந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. அப்போ அந்த பொண்ணுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஃபோன் பண்ணிட்டு என்ன நடந்ததுன்னா, எனக்கு கால் வந்தது ஒரு நாள் காலையில், சார் இந்த மாதிரி வந்து ஷாஜி வந்து நைட் எனக்கு வந்து 10:30க்கு வந்து வீடியோ கால் வரார் சார். அப்படியா, என்னம்மா சொன்னான் அப்படின்னா, இல்லை சார் நான் ஃபோனே எடுக்கலை நான். ஓ அப்படியா, என்ன இல்லை எதுக்கு எனக்கு கால் பண்ணுறோம், நியாயமான கேள்வி, ஃபோன் வைமா அப்படின்ட்டு ஷாஜிக்கு ஃபோன் பண்ணி, ஏன்டா நைட்டு வந்து வீடியோ கால் பண்ணியா சங்கீதாவுக்கு, எதுக்கு பண்ண நீ அப்படின்னு. நான் இல்லைண்ணா டப்பிங் மெட்டீரியல் கொடுத்துருந்தேன், இது இமீடியட்டாக டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அது வரலை, அது விஷயமாக தான் பண்ண. அதுக்கு எதுக்கு வீடியோ கால் பண்ணுற நீ, எதுக்குடா நீ நைட் வந்து அது வீடியோ கால் பண்ண. ஏன்னா இது என்ன புதுசாக இருக்குது, எத்தனையோ தடவை அந்த பொண்ணு எனக்கு பண்ணியிருக்கு, நான் பண்ணியிருக்கேன், மிட் நைட்லாம் பண்ணி பேசியிருக்கேன் அந்த பொண்ணு. என்ன புதுசாக, டேய் எனக்கு இது இல்லை, அந்த பொண்ணு உன் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுது, நீ வந்து 10:30 பண்ணியிருக்கேன், நீ இனிமேல் ஃபோன்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணனா உன் ஆஃபீஸ்லேயே சரண்யான்னு ஒரு பொண்ணு வச்சுருக்க, மேனேஜர் வச்சுருக்க, அந்த பொண்ணை வச்சு ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் சொல்லிக்கோ, நீ டேரெக்டாக இனிமேல் பேசக்கூடாதுன்ட்டு அவனை கட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு சங்கீதாவுக்கு ஃபோன் பண்ணி, சங்கி இந்த மாதிரி நான் சொல்லிவிட்டேன், அவனை வார்ன் பண்ணியிருக்கேன், என்ன சார் நான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க. என்னம்மா ஆக்ஷன் எடுக்கிறது? அவன் ஃபோனில் நீ ஃபோன் அட்டென்ட் பண்ணி அவன் ஏதோ தப்பாக பேசியிருந்தான்னா, என்ன தப்பாக பேசியிருக்கானா நான் டெஃபினட்டாக இமீடியட்டாக வந்து கேட்பேன். நான் ஃபோனே அட்டென்ட் பண்ணல, எதுவும் பேசல, நான் என்ன ஆக்ஷன் எடுக்கிறது நான்? சார் இல்லை சார் நான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பாருமா நான் அடியால் கிடையாது, நான் வந்து இந்த யூனியன் செக்ரட்டரி, நீ எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொன்ன, நீ ஃபோன் பண்ண சொன்னதுக்கு நான் என்ன நியாயம் பண்ணணுமோ நான் வந்து ஃபோன் பண்ணி அவனை வார்ன் பண்ணேன். நீ ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இது என் வீடு கிடையாது, நான் உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறது. யூனியன் ஆக்ஷன் எடுக்கணும்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீ ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஸோ 12ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 8ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து, இந்த மாதிரி 12ஆம் தேதி 11 o'clock என்கொயரி வச்சுருக்குமா, ஷாஜியை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறோம், நீயும் வரணும், ஓகே அப்படின்ட்டுருச்சு இந்த பொண்ணு. இப்போ 12ஆம் தேதி காலையில் எல்லாரும் வராங்க, 9:30க்கு ரிமைண்டர் கொடுக்குறப்போ, இந்த பொண்ணுக்கு வந்து ரிமைண்டர் கொடுக்குறதுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணப்போ, நீங்கள் வந்து எனக்கு ரிட்டனில் கொடுத்தா தான் நான் வருவேன்.
இது ஏன் 8ஆம் தேதி சொல்லலை? ஏன் 12ஆம் தேதி என்கொயரி நடக்கிற அன்றைக்கி காலையில் ஏன் சொல்லணும்? இது ஒன்றுமே புரியல. அதாவது ஓப்பனாக பார்த்தோம்னா இந்த டிலே இப்போது ஷாஜி வந்து இதை பண்ணான்னா வந்து நான் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா ஓஹோ இவன் தப்பு பண்ணியிருக்கான் போல இருக்குது, வர்றதுக்கு வந்து டபாய் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சான். அவன் வர்றான், கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆள் வரல, கேட்டால் வந்து ரிட்டன். சரி ஓகே ரிட்டன் தானே வேணும் உனக்கு, ரைட், பை ரூல்ஸ் என்ன பண்ணணுமோ அதுவே பண்ணுறேன்ட்டு 15 days டைம் கொடுத்து 27 திருப்பி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி அந்த பொண்ணுக்கு இன்டிமேட் பண்ணோம். இப்போ அதுக்கு வந்து மெயில் அனுப்புது. யார் வந்து இந்த விசாரணை பண்ணுற கமிட்டி யார், இவங்க யார் ஹெட்டு, இவங்க யூனியன் மெம்பரா, இவங்க இதுக்கு முன்னாடி விசாரிச்சிருக்காங்களா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி நான் சொன்னேன், நீ யூனியனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க, நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸில் நீ யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறியோ அவங்கள நாங்கள் விசாரிக்க கூப்பிடுறோம். அப்போ விசாரிக்க கூப்பிடுறப்போ நீயும் இருக்கணுன்றோம். நீ யூனியன் கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு கமிட்டியும் நாங்கள் வந்து இங்கே ரூம்குள்ளே உட்காந்து அப்பாயிண்ட் பண்ணுறது கிடையாது, ஜென்ரல் பாடியில் உட்காந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம். 2022 ஜென்ரல் பாடியில் இந்த பொண்ணு இருந்தது, மெம்பர்ஸுடைய அப்ரூவலோடு தான் இவங்க எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்ணுறோம். நாங்கள் ஸ்டேஜில் அப்பாயிண்ட் பண்ணுறோம், தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது. இங்கே தூரத்துலேருந்து பார்த்தா கூட தெரியும், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறோம் யார் யாருன்ட்டு. அப்போது நீ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்ட, என்கொயரி ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் வேணும்னு கேட்டால் ரைட்டு ரிட்டன் அனுப்பிட்டோம். திருப்பி வந்து என்ன சொல்கிறேன், நான் அட்வொகேட் கூட வருவேன், நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நாங்கள் சொன்னால் இது இன்ஹவுஸ் ஃபங்க்ஷனிங், மெம்பர்ஸ்குள்ளே நடக்கிற விஷயம். நான் மெம்பர்ஸ்குள்ளே நடக்கிற விஷயத்தை வெளியாளுங்களை வச்சுக்கிட்டு நான் பண்ண மாட்டேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், எப்போவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது சென்சிபிள் விஷயன்றதுக்காக, சென்சிட்டிவ் விஷயங்கிறதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். தேவைன்னா அந்த வீடியோவை நாங்கள் கொடுப்போம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா எல்லாமே பொய் சார், அத்தனையும் பொய் சார். டோட்டலாகவே இந்த இதைத்தான் இவங்க போலீஸில் சொன்னாங்க. போலீஸில் யார் உங்கள் இஷ்டத்துக்கு போய் நீங்கள் இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸில் போய் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. அவங்க போலீஸ் வந்து இல்லையேம்மா அப்படி எதுவும் நடக்கலைன்னொன்னே சைதாப்பேட்டை கோர்ட்டில் போய் 8 பேர், அதுலேயும் பாருங்கள் இதுலேயும் வந்து ஒரு சதி நடந்திருக்கு. அந்த 8 பேரில் அதாவது என் ஃபோட்டோ, என் ஒய்ஃப் ஃபோட்டோ, அப்புறம் கோபால் இவங்கெல்லாம் சில பேர்லாம் ஃபோட்டோ போட்டிருக்காப்புல, ஒரு சில பேர் ஃபோட்டோ போடலை. ஏன்னா அந்த ஒரு சில பேர் இப்போ அவங்க கூட இருக்காங்க, அவங்க பின்னாடி இருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வேணும்னே ஒரு ஏன் இந்த பொண்ணு வந்து 23 வந்து டெர்மினேட் பண்ணோம் சார். ஏன்னா இந்த போலீஸ் இஷ்யூ ஆச்சு, போலீஸ் இஷ்யூ ஆனோடனே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, விட்னஸ் இது விசாரித்து அதுக்கப்புறம் அவங்க இது பொய் தகவல், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற விவரம் பொய்யான தகவல் அப்படிங்கிறது தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ். க்ளோஸ் பண்ணி அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க போலீஸ். இது எங்களுக்கு தெரிஞ்ச உடனே இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீ நடக்காத ஒரு விஷயத்தை ஏன் வந்து தலைவரை ஓகே விட்டு அவரை வந்து எப்போவுமே எல்லாருக்குமே அவரை கரிச்சு கொட்டுறது ஒரு வேலை, அவர் ராசி நான் சொல்லுவேன். ஆனால் உங்கள் ராசினை யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அவங்கள வந்து கரிச்சு கூட்டுவாங்க. சரி எதுக்காக இத்தனை மெம்பர்ஸ், நான் வந்து செக்ரட்டரி ரைட்டு, என் மேலே ஏதோ கோவம் இருக்குது ரைட்டு, அது என்ன இத்தனை மெம்பர்ஸ் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு என்ன வன்மம் அது என்ன மாதிரி இது? தலைவர் அவர்கள்ட்ட வந்து புகார் அளிக்கும் போது வந்து நான் வந்து இது குறித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னதாகவும், அந்த பெண்மணி சங்கீதான்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நபர் மேலே புகார் அளிச்சதுக்கப்புறம் நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி விசாரிச்சதுக்கப்புறம் நான் பேசிட்டேம்மா, இனிமேல் டப்பிங் கூப்பிட்டா போகாதீங்க அப்படின்னு சொல்லி. யார் அவரு கிடையாது, நான் அதான் டப்பிங் கூப்பிட்டா போகாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதாகவும், சார் நான் புகார் கொடுத்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்காம என்ன டப்பிங்க்கு போகாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இதுக்கு மேலே நீ பேசுங்கன்னா உன்னை யூனியன் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவோமா, டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதாக வந்து ஒரு புகார் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த விவகாரத்தோட தொடக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாஜி மேலே புகார் வந்து யூனியன் அளித்தது. அது குறித்து யூனியன் முதல்ல இருதரப்புலையும் விசாரிச்சதா? ஏன்னா இப்போ நீங்கள் புகார் சொல்லும் போதுமே வந்து உங்களுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுதும் சங்கீதா மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் சொல்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ஷாஜி தரப்பில் வந்து நீங்கள் என்ன விசாரிச்சீங்க, அதில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லல. இன்னொரு விஷயம் முடிச்சிடுறேன். இன்னொரு விஷயம், அவங்க வந்து அவர் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க நம்பர் யார், அவர் தான் பேசினாரா அப்படின்றதெல்லாம் சங்கம் விசாரிச்சதா, நடவடிக்கை அதுக்கு என்ன எடுத்தீங்க அப்படின்னு முடிச்சிட்டிங்களா? இதுதான் எப்போ வந்து பாதியில் வந்துருக்கீங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சதே இந்த இஷ்யூ தான் அட்ரஸ் பண்ண நான். சரி இப்போ அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸு மெசேஜஸ்ஸு, இது எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு கொடுத்தது ஒரே ஒரு லெட்டர்,
அந்த லெட்டரில் இந்த மாதிரி நான் வந்து 2017 2020 வரைக்கும் ஷாஜி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் அப்பப்போ என்னை வந்து தப்பாக அப்ரோச் பண்ணார். நான் வார்ன் பண்ணேன் ஒரு வாட்டி. அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பணம் பாக்கி இருந்தது. என்ன ஹம்பக் ரீசன் இருக்குது, உனக்கு பணம் பாக்கி இருக்குன்னா யூனியனில் வந்து சொல்லு. இப்போ யூனியனில் வந்து சொல்லி நீ ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தினா ஆக்ஷன் எடுக்கலாம். ஆக்ஷன் எடுக்கிறதுக்காகத்தானே 2 வாட்டி மீட்டிங் என்கொயரி வச்சேன். நான் விசாரணை 2 வாட்டி வச்சேன். நான் விசாரணை இப்போ உங்கள் மேலே ஒருத்தர் இவர் சொல்கிறாரு அப்படின்னா அவரும் இருக்கணும் விசாரணையில். நான் எனக்கு தெரியாதல்ல என்ன நடந்ததுன்னு. அப்போ நம்ம வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கணும்ல. ஏன் வரல விசாரணைக்கு? அதான் அதுதான் சொல்கிறேன். தம்பி, யார் மேலே கேட்குறீங்க? இவர் உங்களுக்காக தான் சொல்கிறாரு. நீங்கள் அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு யாரோட எதுக்கோ பேசுறீங்க. அதில் வேணாம், நீங்கள் அதை நீங்கள் விசாரணை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணப்பட்டது. 2 வாட்டி விசாரணை ஏற்பாடு பண்ணப்பட்டது. யார் மேலே குற்றம் சாட்டினாங்களோ அந்த ஆள் வந்தாப்புல, குற்றம் யார் சொன்னாங்களோ அவங்க வரல. அப்போ எதை வச்சு நாங்கள் விசாரிக்கிறது? இப்போ கொடுக்குறாங்கல்ல, இப்போ ஏதோ ப்ரூஃப்லாம் வந்து மீடியா கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ரூஃப்லாம் ஏன் என்கிட்ட கொடுக்கல? இப்போ ஏன்? முதல்ல என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, 2015 ஃபர்ஸ்ட் டைம் அவன் தப்பாக பேசினான்னு சொல்கிறல்ல, ஃபர்ஸ்ட் டைம் யூனியனில் வந்து சொல்கிறதுக்கு என்ன? ஏன் யூனியனில் வந்து சொல்லலை? ஏன் 3 வருஷம் விடுற? அப்போ என்ன நடந்திருக்கு பின்னாடி? நான் எப்படி டிசைட் பண்ண முடியும் பார்க்காம? நீ வரணும்ல, விசாரணைக்கு வரணும்ல. விசாரணைக்கே வராமல் நல்லா பாருங்கள். அந்த இன்டர்வியூஸ் நான் வந்து இந்த கடந்த ஒரு 5 நாளாக எனக்கு நைட்டு டெய்லி 11-12 மணி ஆகுது. ஏன்னா அட்வொகேட் கிட்ட உட்காந்து ஒவ்வொரு இன்டர்வியூவும் கண்டினியூஸாக பார்த்து எங்கெங்கே என்ன சொல்லியிருக்கு இந்த பொண்ணுன்னு நோட் பண்ணிட்டு தான் இப்போ இந்த இது. ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு, ஏன் சார் நீங்கள் அன்றைக்கே வைக்கல, ஏன் இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா? சார், தப்பு பண்ணுறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். கரெக்டாக இருக்கிறவங்க கரெக்டாக தான் சார் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. இது வந்து நாங்கள் இதை சும்மா விட போகிறதில்ல. ஏன்னால் தனிப்பட்ட தாக்குதல். நீ ஷாஜி மேட்டரில் நீ பேசுகிற, ஜென்ரல் பாடியில் பேசுகிறதும் பொய்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. போலீஸ் இருந்தது மறைச்சிருக்கு இந்த பொண்ணு. ஏன் மறைக்கணும்? அப்போ இன்டர்வியூவில் சொல்ல வேண்டியது தானே? அந்த மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு, அந்த பொண்ணை யாரோ தாக்கிட்டாங்கன்னு இருந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு சொல்லும் போதே வந்து உங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வீடியோ ஆதாரத்தை வந்து மீடியாக்கோ இல்ல வேற ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டேஷனுக்கோ கொடுத்துருக்கலாமே. கொடுத்துருக்கோங்க. எதை வச்சு போலீஸ் வந்து கன்க்ளூட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட இன்வெஸ்டிகேஷன். இப்போ போலீஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் பண்ணல சார். இந்த வீடியோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை 1 நாள் 2 நாள் இல்லை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, வேற ஆஃபீஸர்ஸ் வந்துலாம் உட்கார்ந்து பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நடந்து இங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்வெஸ்டிகேஷனே க்ளோஸ் பண்ணாங்க. He has been indefinitely suspended from the union, sir. இந்த இஷ்யூ வந்து நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்கோம். எங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அந்த என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை நான் விசாரிச்சுட்டேன், என்னன்றதை பார்த்துட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டி. இப்போ கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பொண்ணை பற்றின இதுன்னா விமென்ஸ் வெல்ஃபேர் விங் இவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். அவங்க தான் விசாரிப்பாங்க. அவங்க விசாரித்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க சார். அந்த ரிப்போர்ட் மேலே ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது இது கமிட்டி, இது எலெக்டட் பாடி தான். அந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு நாங்கள் உட்கார்ந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போது இந்த பொண்ணு சொல்லியிருக்கு எங்ககிட்ட. இப்போ நீங்கள் மீடியாக்கோ கோர்ட்லேயோ கொடுத்த எந்த ப்ரூஃப்மே எங்ககிட்ட கொடுக்கல. ஓகே, ஒரு லெட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கு. எந்த மெசேஜோ எதுவுமே இது கொடுக்கல. இன்ஃபேக்ட் இவ்வளோ இது இன்னைக்கு சொல்கிற பொண்ணு செக்ரட்டரி வந்து மிரட்டினாரு அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்கிற பொண்ணு ஏன் அன்னைக்கு சொல்லலை? இப்போது இங்கே வந்து இந்த யூனியன் வந்து யாருக்கும் இதெல்லாம் கிடையாது சார். இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒரு மெம்பர் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க சார். யாருமே இங்கே வந்து விதிவிலக்கு கிடையாது. யாருமே வந்து எஸ்கேப் ஆக முடியாது. தப்பு பண்ணினா யூ ஹேவ் டு ஃபேஸ் ஆக்ஷன். அந்த மாதிரி தான் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே, கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. இன்ஃபேக்ட் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே, அன்றைக்கி வெர்டிக்ட் வந்த உடனே இதே ஷாஜி எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ ஒன்று சொன்னேன், முதல்ல ஆர்டர் அனுப்பிடா எனக்குன்னு. அப்புறம் வேறு ஒரு நண்பர் மூலமாக ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் வந்த உடனே இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஆர்டர் வந்துடுச்சு. உடனே ஷாஜி தூக்குங்கன்னு அந்த மாதிரிலாம் நான் இப்போ ஆப்ரேட் பண்ண முடியாது.
கமிட்டி போடணும். கமிட்டி போட்டு கமிட்டியில் அதை வச்சு ஷாஜியை இன்டெஃபினட்டாக இது சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டரு இந்த இஷ்யூவை வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்துட்டு ஏதோ அப்பீல் போகிறான் என்னவோ. இப்போ ஷாஜி அரெஸ்ட் ஆனான்னா he will be terminated from this union completely. இப்போ ஒரு பொண்ணு செக்ஷுவல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பட் அது கேஸ்லாம் நடக்குதுன்றதால she has been terminated. No, wrong. இல்ல செக்ஷுவல் இதுதான் அதைத்தான் சொன்னேன். இல்ல கிடையாது, இதைத்தான் சார் சொல்றேன். அந்த பொண்ணு அப்படி ஒன்று சார், இதுதான் கான்ஸ்பிரசி தியரின்னு. இப்போ நீங்க உங்க மைண்ட்ல எப்படி ரெஜிஸ்டர் ஆகி பாருங்க. அந்த ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவளை டெர்மினேட் பண்ணணுன்றீங்க. ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது 2020. ஓகே, அவளை டெர்மினேட் பண்ணது 2023. நாட் பிகாஸ் ஆஃப் ஷாஜிஸ் இன்சிடென்ட், பிகாஸ் ஆஃப் இந்த ஜெனரல் பாடியில் நடக்காததை தப்பா மெம்பர்ஸ் மேலே இவ்வளோ எஃப்ஐஆர்லாம் போடுற அளவுக்கு நீ ராங்காக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பொய்யா இது பண்ணியிருக்க அப்படின்னோடனே அது மேலே எடுத்த டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் அந்த பொண்ணு மேலே. சரி, அதுல வந்து டெர்மினேட் பண்ணீங்க, சஸ்பெண்ட் சார். டெர்மினேஷன் சார். டெர்மினேஷன் ரைட். என்ன ரீசன்ல டெர்மினேட் பண்ணீங்க? கோர்ட் என்ன வந்து? கோர்ட்டா? இல்ல மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். கோர்ட்ல நம்ம போலீஸ் கொடுத்தது என்ன? இல்ல சார், போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க சார். இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுல எந்த தகவலுமே உண்மை கிடையாது, பொய்யான தகவல், இது பொய்யான வந்து புகார்னு தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு க்ளோஸ் பண்ணாங்க சார். இது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்தோம். அப்போ கூட என்ன சார், நவ் என்ன இல்ல என்னன்னு ரீஓபன் பண்ணிருக்காங்க டீடைல்ஸ் தெரியுமா? என்ன தெரியுமா ரீஓபன் பண்ணியிருக்காங்க? இந்த பொண்ணு கூட சுமத்தின்னு ஒரு பொண்ணு இருந்ததான்னு சொன்னால அந்த பொண்ணு. ஓகே, இப்போ போலீஸ் வந்து இப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? 8 பேர் மேலே, இன்க்ளூடிங் மீ என் தலைவர். 8 பேர் மேலே, 8 பேரையும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இந்த 8 பேர் இல்லாமல் ஜென்ரல் மெம்பர்ஸ், ஐ திங்க் 4 பேரோ 6 பேரோ ஜென்ரல் மெம்பர்ஸை இது கேட்டாங்க. அவங்க விசாரிச்சாங்க, அவங்களுடைய விட்னஸும் இருக்குது அதில். அப்போது சுமத்தியை வந்து கூப்பிட்டுருக்காங்க போலீஸ். சுமத்தி வரல, ஏதோ போஸ்ட்டில் அனுப்பியிருக்கு போல இருக்கு, எனக்கே தெரியாது. இப்போ இந்த பொண்ணுடைய இது இன்டர்வியூ பார்த்து தான் எனக்கு தெரியும். போஸ்ட்டில் அனுப்பியிருக்கு. ஸோ போஸ்ட்டில் அனுப்புறதுனால அவளுடைய விட்னஸை சேர்க்கலை போல இருக்கு அந்த இதில் க்ளோஷரில் சேர்க்கலை. இப்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்குன்னா சுமத்தியுடைய விட்னஸையும் சேர்த்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்றது தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. மற்றபடி இந்த கேஸ் ஹஸ் பின் ரீஓபன். இல்லை உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். ரீஓபன் ஃபார் வாட் அப்படின்னா சுமதியுடைய விட்னஸையும் சேர்த்து சப்மிட் பண்ண சொல்லுங்க. இப்போ போலீஸ் வந்து சுமதியுடைய விட்னஸையும் சேர்த்து சப்மிட் பண்ண போறாங்க. கிடையாது சார், அகைன் சொல்றேன். இப்போ சார் மறுபடியும் அவருடைய டெர்மினேஷனுக்கும் ஷாஜி இஷ்யூக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அண்ட் அவங்க டெர்மினேஷனுக்கும் அவங்க போலீஸ்க்கு போனதுக்கும் எந்த கமிஷனும் கிடையாது. ஐ மீன் ஷாஜி இஷ்யூவாக போலீஸ்க்கு போனாங்கல்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் யூனியனுக்கு எதிராகவும் யூனியன் மெம்பர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு நடக்காத ஒரு விஷயத்துக்கு, பொய்யான ஒரு விஷயத்துக்கு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு நீங்கள் போறீங்கன்னா அப்போ ஹவு டேஞ்சரஸ் ஆர் யூ டு தி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் யூனியன்? யூனியன் சார், அல்டிமேட்லி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு யூனியனை விட எந்த தனிநபரும் பெரிய ஆளாக ஆக முடியாது சார். ஏன்னா யூனியன் இஸ் ஃபார் இட்ஸ் மெம்பர்ஸ். இத்தனை மெம்பர்ஸ் சேர்ந்து அவங்களுக்காக தான் ஒரு யூனியன் நடத்தப்படுது. ஓகே, அதை விட்டுட்டு யாருமே நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம், நான் யார் தெரியுமா அப்படின்றதெல்லாம் பேசவே முடியாது. சொல்லுங்க சார், வேற ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுங்க சார். வந்து நீங்க வந்து உங்களுடைய தங்கையை விட்டு அவங்களை அடிக்க வச்சதாகவும், அது மட்டும் இல்லாம நீங்க அசிங்கமா பேசுறீங்க, அதே மாதிரி எல்லா மெம்பர்ஸ் கிட்டயுமே நீங்க வந்து அசிங்கமா பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாங்க. இந்த எல்லா மெம்பர்ஸ்னு சொன்னாங்கல்ல, யாருக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ நான் அதாவது எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கீங்க சார், ரொம்ப நல்லா இருக்கீங்களா, இப்படிதான் பேசுவேன்லாம் நான் சொல்ல. நான் காஃபி கொடுத்தீங்களா? எனக்கு கோபம் வந்ததுன்னா நீ மேலே தப்பு இருக்கு, நீ என் தம்பி என் தங்கச்சி ஆர் என் மெம்பர், ஏன்னா எல்லா மெம்பர்ஸை ஒன்று என்னை அண்ணான்னு கூப்பிடுற பசங்க எல்லாருமே என் தம்பி தங்கச்சிங்க, சாருன்னு கூப்பிடுறவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பியர்ஸ். ஓகே, நான் எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லார்கிட்டையும் நல்லபடி தான் பழகுவேன். யார்கிட்டையாவது நான் அசிங்கமாக பேசியிருக்கேன்னா எதுக்காக அசிங்கமாக பேசினேன், எப்போ அசிங்கமாக பேசினேன்றதை வந்து சொல்லணும். என்ன சார்? சார் நான் யூனியன் சார் மீட்டிங் அதான் ஓகே
அப்ப நான் அசிங்கமா பேசலையே, அப்ப நான் அசிங்கமா பேசலையே. இப்போ சார் சரி கேளுங்க 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 கேளுங்க. பேசும்போது உங்ககிட்ட வந்து பேசும்போது நீங்க அதிகப்படியான கோபத்துல ஒரு வார்த்தையை விடும்போது கூட ஆப்போசிட் அவங்க தானே சார் வார்த்தை விடுவாங்க. புரியல. அவங்க தானே சார் உங்களுக்கு திட்டுவாங்க, ஏதோ கைட் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும். சரி, அது நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணா சரியா இருக்குமே. அப்படி யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க? இல்ல சார், இப்ப சொன்னார்ல நீங்க அசிங்கமா பேசுறீங்க. ஆமா சார், ஜெனரலா சொல்லலாம். யாரு நீங்க யாராவது சொல்லணும்ல சார். சார் இன்னார் வந்து ஒரு கந்தசாமி யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. இப்போ நான் பொதுவா நான் சொல்லுவேன், நான் சொன்னேன்னா எல்லா பிரசுகாரங்களும் தப்பானவன் நான் சொல்லலாமா? தப்பு இல்ல. அந்த மாதிரி பொதுவா நீங்க அசிங்கமா பேசுவீங்க சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மூவ் பண்றப்போ நான் வேற மாதிரி பேசுவேன், நான் ஜாலியா இருக்கிறப்போ வேற மாதிரி பேசுவேன். ஆனால் நான் பொறுப்புல இருக்கிறப்போ, ஒரு மீட்டிங்ல இருக்கிறப்போ, ஒரு மெம்பர் கிட்ட இஷ்யூ விஷயமா அட்ரஸ் பண்றப்போ, இது பண்ணப்போ ஒரு நாள் கூட நான் அசிங்கமா பேசுறது கிடையாது. நான் அசிங்கமா சார் நான் என்ன சார் காட்டனா சார்? நான் பார்க்கறதுக்கு வேணா அப்படி இருப்பேன், ஆனா அப்படி கிடையாது. ஐ எம் எஜுகேட்டட். ஓகே, நான் எனக்கு நாகரிகம் இருக்கு, எனக்கு பண்பாடு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னைய வரைக்கும் அவங்கள இந்த பொண்ணை பத்தியோ இல்ல யாரை பத்தியோ எங்கேயாவது நான் மீடியால பேசியிருக்கேனா ஆஸ் எ செக்ரட்டரி ஆஃப் திஸ் யூனியன் ஆர் ஐயா ஐயா as secretary of this union or as an individual ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். எங்கேயாவது யாரை பத்தியாவது நான் தப்பா பேசியிருக்கேன்? அது கோர்ட் வேலை சார், அது கோர்ட் வேலை சார். அவங்க இப்ப எங்க மெம்பர் கிடையாது சார். ஓகே, கோர்ட்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஜி மேல இவங்க அக்யூசேஷன் சொன்னாங்க, நாங்க வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணேன்னு சொன்னேன். என்கொயரி வச்சோம், அதுக்கு இவங்க வரல. இவங்க வராமல் என்கொயரி கண்டக்ட் பண்ண முடியாது, அதனால அதை க்ளோஸ் பண்ணோம். வேற இவங்க வந்திருந்து இவங்க வந்தும் நாங்க வந்து ஷாஜிக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம். வரவே இல்லாம நீ ஒரு இடத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ வராம இருந்துட்டு இன்னைக்கு என் மேல பழி சொன்னா இது என்ன சார் நியாயம் இருக்கு? இதுல எங்க நியாயம் இருக்கு? தொலைபேசியில இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் இருக்கிற மாதிரியான ஒரு புகார் கொடுக்குறாங்க. நீங்க கூப்பிட்டு வான் பண்றீங்க. வான் பண்ணதுக்கு அப்புறமா நான் வான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கறாங்க. இப்போ வந்து நீதிமன்றத்திலே வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க தரப்புல நியாயம் இருக்குன்னு வருது. நீங்க நேரடியா வந்து நீங்க லெட்டர் மூலியமா எங்களுக்கு புகார் கொடுத்தாதான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றது. அவங்க நம்பி அவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க, ஆனா நீங்க வந்து லீகலா தான் வரணும் அப்படின்னு சொல்றது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் நம்மளை நம்பி இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட நான் வந்து புகார் கொடுக்குறேன், ஆனா நீங்க வந்து லீகலா தான் வாங்க அப்படின்னு சொல்றது. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழக்கிறதுக்கான ஒரு நீங்க சொல்றது ரொம்ப நீட்டான பாயிண்ட். பட் நீங்கள் இது மாதிரி யூனியனில் சம்மந்தப்பட்டு இருக்கீங்களா? உங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்கல்ல, உங்களை வந்து இவர் யார் நான் இவரோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா எதுக்கு பேச மாட்டேன்னு கேட்க மாட்டீங்க நீங்கள்? அப்போ யூனியன் தலைமை என்ன செய்யும்னா இது இருக்கிற பாடியை சொல் இவங்க லெட்டரில் எழுதி அவங்க கொடுத்தால்தான் இவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நான் பாட்டுக்கு இவர் வந்து பேசும்போது கொஞ்சம் அசிங்கமாக பேசினாருன்னு சொன்ன உடனே அது எப்படி நீங்கள் அசிங்கமாக பேசலான்னா நீ உனக்கு தெரியுமா, ப்ரூஃப் இருக்கா, எதுக்காவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? கேட்குறேன், எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். ஆதாரம் இல்லை சார், ஆதாரம் இல்லை சார், நான் மறுபடியும் சொல்றேன் ஆதாரம் இல்லை. அதாவது இப்போ இந்த யூனியன் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சார், இந்த இவர் வந்து தப்பு பண்ணியிருக்கார் சார், அவர் மேல ஆக்ஷன் எடுங்கன்றீங்க. இப்போ நான் ஆக்ஷன் இந்த ரெக்கார்ட்ஸ்ல எதை பேஸ் பண்ணி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்? இப்ப கொடுக்கப்பட்டிருக்க புகார் வந்து பாலியல் ரீதியான இப்போ புகார்ன்றது இப்ப சொல்றீங்க. இப்போ பாலியல் ரீதியான புகாருக்கு ஏன் விசாரணைக்கு வரல என் கேள்வி. இல்ல அத லெட்டரா கொடுத்தாங்க அப்படினா வெளிப்படைத்தன்மையா இப்போ வந்து அவர் அடிச்சிட்டான் வச்சிட்டான் அப்படிங்கிறது ஓகே. ஒரு பெண் வந்து நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்ல என்ன ரைட்ல வீடியோ கால் பண்றாங்கன்றது ஒரு தவறான ஒரு நோக்கமா இருக்குமோன்ற ஒரு டோன்ல தான் சொல்றாங்க. நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். வந்து ஒரு லெட்டர் தாண்டி நம்ம ஒரு தலைமை பண்புல இருக்கு. இல்ல என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன், அவனை வார்ன் பண்ணேன்றேன் நானு. இப்போ எனக்கு நான் திருப்பி சொல்றேன் சார், இது வந்து அந்த பொண்ணு சொல்லிருக்கு சார், இது நடந்ததுக்கான எந்த ப்ரூஃப்மே கொடுக்கல சார். இப்போ ஒரு நிமிஷம் அவர் கேட்டதுக்கு நான் முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு இல்ல, என்கிட்ட போன்ல பேசினப்போ இங்க யூனியன்ல லெட்டர் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. எனக்கு அதுக்கு புதுசா இப்ப வருது,
புதுசா இப்ப வந்து கதிரவன் பாலு மிரட்டினார்னு வருது. எங்க மிரட்டினார் கதிரவன் பாலு? ஏன் லெட்டர்ல இல்ல அது? சிசி ஃபுட்டேஜ் வந்து நீங்க இருக்குன்னு சொன்னீங்க. அவங்க கிட்ட கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எடிட் பண்ணி போட்டுறேன்னாங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்க உங்களோட சிசி ஃபுட்டேஜ் ரா ஃபுட்டேஜ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். சார் சார் இல்ல சார், இது யூனியன் இஷ்யூ சார். போலீஸ்க்கு கொடுத்திருக்கோம். போலீஸ்க்கு கொடுத்திருக்கோம் சார். இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். போலீஸ் சொன்னாங்களா எடிட் பண்ணி கொடுத்திருக்கோம்னு? இவங்க சொல்றாங்க சார். போலீஸ் எப்படி சார் ஒத்துக்குவாங்க எடிட்டட் ஃபுட்டேஜ்? நான் உங்களை கேட்கிறேன். இல்ல சார், நான் தான் சொல்றேனே, ஒருத்தர் என்ன வேணாலும் ப்ளேம் பண்ணலாம். வேர் இஸ் தி ப்ரூஃப்? வேர் இஸ் தி ப்ரூஃப்? இல்ல பரவாயில்ல. வேர் இஸ் தி ப்ரூஃப்? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நான் கூட இவர் சார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏதாவது ஒன்று. வேர் இஸ் தி ப்ரூஃப்? ஐ ஹேவ் டு ப்ரூவ் இட். நான் சொன்ன உடனே அவங்களால ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? ஆமா சார், கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் சார். அவர் அவ்வளவுதான் கேட்குறாரு. அதான் சார், ரா ஃபுட்டேஜ் கொடுக்காம அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார் யாரும். உங்க மேல வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன், அதாவது ரிமூவ் பர்சன்ஸ், அதாவது இங்க எக்ஸ்பெல் பண்ண பர்சன்ஸ் பிளஸ் அதிர்ச்சியா இருக்கவங்க என்னன்னா எந்த கேள்வி கேட்டாலும் எங்க மேல நடவடிக்கை எடுத்து எதனா டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸோ இல்ல எதனா ஒரு இது எடுத்து எங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க இல்ல சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்கன்றது இட் இஸ் an allegation. ஓகே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த allegation. ஆமா. நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அது வந்து எல்லா ஆஃபீஸ்லையுமே நடக்கக்கூடியது தான். இப்போ எதிர்த்து கேட்டால் ஏதாவது பேசுகிறா உடனே எடுத்துடுறோன்னு சொன்னால் 1700 பேருக்கு மேலே மெம்பராக இருக்க முடியுமா? இங்கே இப்போ இங்கே மெம்பராக இருக்கிறவங்க 1700 மேலே யாராவது ஒருத்தர் மட்டும் எதிர்த்து கேட்டிருப்பாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நாங்கள் என்னென்ன கொடுக்குறோமோ யூனியன்லேருந்து, நீங்கள் அதை வேணாலும் கேள்வியாக கேளுங்க. ஏன் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க இவ்வளோன்னு கேளுங்க மெம்பர்ஸுக்கு. அதை நாங்கள் தராமல் இருக்கணும். ஆனால் தரோம். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் 10% வாங்குறீங்கன்னு இப்போ தானே கேள்வி கேட்குறாங்க. இது 20 வருஷமாக நடக்கிறது. 10 வருஷமாக வாங்கிட்டு எல்லாம் பசங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இப்போ கேட்குறாங்க ஏன் நீங்கள் 10% வாங்குறீங்க, அதை என்ன பண்ணுறீங்க? இப்போ அவங்களுக்கு இப்போ 10% வாங்குறது தப்பாக தெரியுது. ஏன்னா அவங்க பிள்ளைங்க அதில் வாங்கி தான் படித்தாங்க. 15,000 ரூபா கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு. அதனால் அந்த டீட்டெயிலாம் தெரியணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவர் கேட்டார் ஏன் எங்களுக்கு ஏன் கொடுக்குறது, அந்த படத்தை கொடுங்களேன், எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன். இட் இஸ் இந்த போலீஸ் கஸ்டடி, யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க். நீங்கள் எப்போ வேணாலும் போய் கேளுங்க. நீங்கள் சொன்னது வந்து அவங்க படிக்க வைக்கிறதுக்கோசம் நீங்கள் அந்த 10% வாங்கி கொடுக்குறீங்க. பட் why are they being removed action எடுக்கிறீங்க? இல்லை சார், உங்கள் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல. என்ன கேள்வி கேட்டாங்க, எப்போ கேள்வி கேட்டாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்கல. எங்கேயாவது கேள்வி கேட்டால் உடனே ரிமூவ் பண்ணுவாங்களா சார்? சார் அலிகேஷன், அதுதான் சார் அலிகேஷன். என்ன வேணாலும் சொல்கிறாங்க சார். நான் கூட யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். ஐ ஹாவ் டு ப்ரூவ் இட் சார். நடக்காத ஒன்றை நான் சொன்னேன்னா ஒரு இடத்துல மாட்டுவேன். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இன்னொரு வாட்டி சர்மைஸ் பண்ணிடுறேன். இந்த பொண்ணு டப்பிங் யூனியனை பற்றி, அதில் ஷாஜி விஷயம் பற்றி, ஷாஜி இந்த பொண்ணு மேலே இந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்தாரா இல்லையான்றதை பற்றி நான் வரல. அது நடந்திருக்கான்னு இது கோர்ட் சொல்லியிருக்கு. அது அங்கே அதை நான் ரெஃப்யூட் பண்ணுறது தான். அதுக்காக தான் ஷாஜியை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இப்போ. ஓகே, ஆனால் மற்றபடி அந்த ஷாஜி விஷயத்துலேயோ இந்த டப்பிங் யூனியன் பற்றி அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய் சார். அப்பட்டமான பொய் சார். உண்மையாக இருந்தால் நிரூபிக்க சொல்லுங்கள். ஓகே, இன்னொன்று, ரெண்டாவது, நீங்கள் ஒரு யூனியனில் இருக்கீங்க. அந்த யூனியன் இன்னொரு யூனியனில் இருந்துட்டு எங்கள் யூனியனை பற்றி முதல்ல பேசவே கூடாது ரூல். ஓகே, மூணாவது, இப்போ நான் இந்த மூலமாக சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். இந்த பொண்ணு என்னன்னா சார், தப்பு பண்ணுறவங்க பொய் பேசுகிறவங்க நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாம், சத்தம் போட வேண்டாங்க சார். அவங்கள பேச விட்டால் அவங்களே மாட்டிக்குவாங்க சார். அந்த மாதிரி இந்த பொண்ணு நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த பொண்ணுடைய இன்டர்வியூவில் ஷாஜி பற்றி பேசுகிறப்போ அந்த பொண்ணுடைய முகத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் இவரை பற்றி என்னை பற்றி பேசுகிறப்போ முகத்தை பாருங்கள். அவ்வளோ உனக்கு ஏன் இவ்வளோ வன்மம் டப்பிங் யூனியன் மேலே, இவர் மேலே, என் மேலே எதுக்கு இவ்வளோ வன்மம்? ஸோ பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குது. வரப்போகிற எலெக்ஷனுக்காக பின்னாடி இருந்து ஒரு குரூப் ஆப்ரேட் பண்ணுது. அந்த குரூப்புக்கு இந்த பொண்ணு பலிகடாவாயிருக்கு. இந்த பொண்ணுக்கு இப்போ தெரியல, பின்னாடி தெரியும். இந்த பொண்ணு மேலே நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் சார்.
இது எல்லாமே கிரிமினல் டெஃபினேஷன். நாங்கள் அந்த டெஃபமேஷனை வந்து நாங்கள் ஃபைல் பண்ணுறோம். அந்த பொண்ணுக்கு அநேகமாக நோட்டீஸ் போயிருக்கலாம் இன்னைக்கு. ஓகே, இது டெஃபமேஷன் இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று தனி மனித தாக்குதல். என்னை பற்றி மட்டும் பேசுறது ஒன்று, என் ஒய்ஃபு என் பசங்களை பற்றி என்ன ப்ரூஃப் இருக்குது உனக்கு, என்ன இருக்குது உனக்கு? அந்த வந்து ஃபஸ்ட்டு அது தனிமை. இன்னொன்று, இந்த டப்பிங் யூனியனில் இருக்கிற பெண்கள் இதோ பின்னாடி இருக்காங்க, எங்கள் மெம்பர்ஸ் இருக்காங்க, நிர்வாகிங்க மட்டும் இல்லை, எங்களுடைய நார்மல் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, என் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. நாங்கள் ஓடி போகிறவங்க கிடையாது, எதிர்த்து நிற்போம் எதுவாக இருந்தாலும். அதாவது இப்போது கொஞ்சம் இந்த சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்காங்கல்ல சார், அவங்கெல்லாம் யூனியன் சர்வீஸ்க்கு வரவே மாட்டாங்க சார். ஏன்னா என்ன தான் நீங்கள் வந்து மாடு மாதிரி உழைச்சாலும் உங்கள் சொந்த வேலையை சார், என் பொண்ணுலாம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் என் ஒய்ஃப் பார்த்துட்டு இருப்பேன் சார், நான் இங்கே யூனியன் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் சார். நான் மட்டும் இல்லை சார், யூனியன் சர்வீஸ்க்கு உண்மையாக வந்து உழைக்கிறவங்க அத்தனை பேரும் தான் சார். அப்போது அந்த மாதிரி உழைச்சி இல்லை இந்த மாதிரி பேசுகிறப்போ சரி இதுக்காக வாடா நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து வேலையை விட்டு வேலையை செய்யணும், இதுக்காக சம்பளம் கிடையாது. ஓகே, இன்னொன்று இந்த யூனியன் எங்கள் யூனியன்லேருந்து ஒரு பைசா கூட யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா டிஜிட்டைஸ்ட். இங்கே ₹1 டீக்கு ₹10 எடுக்கிறேன்னா கூட அக்கௌண்ட் இங்கே கொடுக்கணும், நீ வவுச்சர் சைன் பண்ணணும். இங்கே அக்கௌண்ட்டில் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. அவங்க சொன்ன கையாடலுக்கு எங்கேயாவது கேஸ் போட்டிருக்காங்களா? இவங்க கிடையாது. ஆனால் மீடியாவில் பேசுவாங்க, தப்பு பண்ணுறாங்க, பில்டிங்கை இடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த இடித்த பில்டிங்கை இப்போ திருப்பி கட்டியிருக்கோமே, இதை பற்றி சொன்னாங்களே எங்கேயாவது இன்டர்வியூவில்? அந்த பில்டிங்கை இடிக்க வச்சதும் அவங்க கூட இருக்கிற ஒரு ஆள் தான். தேவையில்லாமல், அதாவது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவர் தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இந்த பில்டிங் எடுக்க வச்சார். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே போய். எதுக்காக சார் ஒரு பொண்ணு தேவையில்லாமல் மீடியாவில் வந்து பொய் சொல்லணும் அப்படின்னா கட்டமைக்கிறது சார். டப்பிங் யூனியனை பற்றி எங்களை பற்றி ஒரு பிளாக் ஷேட் ஆக்குறது சார். ஸோ தட் எலெக்ஷன் வர்றப்போ அவங்க ஆளுங்க வர்றப்போ பார்த்தீங்களா அன்றைக்கே அந்த பொண்ணு இன்டர்வியூவில் சொன்னிச்சு, இவங்க ஏதாவது பேசுனாங்களா, இவங்க மேலே தப்பு இல்லைனா சொல்லியிருக்க வேண்டியதுதான்னு பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு இது இஷ்டம் இல்லை. டப்பிங் யூனியன் மேட்டர் எங்களுது, இது குடும்பம் மாதிரி சார். எங்களுக்குள்ளே வந்து என்ன இருந்தாலும் எங்களுக்குள்ளே நான் இங்கே வந்து உங்கள் டைமு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் எல்லாரையும் நிற்க வச்சு நான் பேசணும் அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டப்பிங் யூனியனை பற்றி, டப்பிங் யூனியனில் இருக்கிற பெண்கள் பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. டப்பிங் யூனியனில் மெம்பர்ஸாக சேர்ற யாரெல்லாம் சேரலாம் யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கார்டு கொடுக்குறாங்க, தப்பாக பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு சொன்னது பொய். அதாவது எங்கள் மெம்பர்ஸை பற்றி கவலை இல்லை சார், அவங்களுக்கு தெரியும் சார் உண்மை என்னன்னு. ஓகே, இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா இப்போ புதுசாக சேர்ந்துருக்காங்க. இந்த பொண்ணு 23 ரிமூவ்டு. ஓகே, 22 இருந்தே எல்லா மெம்பர்ஸும் வந்திருக்க மாட்டாங்க, புது மெம்பர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. இந்த புதுசாக சேர்ந்த மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குது எலெக்ஷனில். ஸோ இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணியாவது அப்படியாவது கொஞ்சம் ஓட்டு வாங்க முடியுமான்ற ஒரு அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். 1 2 அவங்களே சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. நவம்பர்லேருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம். இந்த ஸ்கீம் வந்துடுச்சுன்னா மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. மெம்பர்ஸ் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வேறு யாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த கேம்பெயின். இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே போய் சார். அந்த பொண்ணு மேலே நாங்கள் வழக்கு போடுறோம் சார். இதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே நாங்கள் கூப்பிட்ட எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.